அவ ரொம்ப நாள் அவ ஓ கேட்டுட்டே இருந்தா திரும்ப வரேன். ஓகே ஓகே அதான் அனுப்பிச்சிருக்கேன். I think ஓகே கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேயா வந்திருக்கு. எக்ஸாக்ட்டா வரல. பட் யா ஐ திங்க் ஷி காட் இட் மோஸ்ட் ரைட். ஷீ காட் இட். நான் பார்த்தேன் ஆக்சுவலாக, நான் பார்த்தேன். வேற எதுவும் கமெண்ட் பண்ணணுமா, வேற எதுவும் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து கரெக்ட் பண்ணணுமா அப்படின்றதுக்காகத்தான் ஐ வாண்டட் இட். எனக்கு அது இருந்துச்சுன்னா இட்ஸ் ஈஸி ஃபார் மீ டு சர்வ் இந்த பிளான் ரெண்டாவது சம்திங். ஐ இந்த ரைட் சைடு ஐ ரொம்ப தள்ளி இருக்கு. மத்தபடி ஐ திங்க் அது அது அதை இது பண்ணிடலாம், செக் பண்ணிடலாம். அது கஷ்டமாக இருக்காது. ஆனால் அதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், அதில் தான் இம்பார்ட்டண்ட்டாக போயிடுது. சரி அம்மா, லெட் மீ ஜஸ்ட் ஷோ யூ த பிக்சர் அண்ட் கையெடு. இந்த பொண்ணுக்கு இந்த தலையில இருக்க இந்த ஃபெதர்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டா நம்ம போடலாம். கலர்ஃபுல்லாக செஞ்சுட்டு போயிடலாம் நம்ம. இல்ல இது கொஞ்சம் நிறைய பின்னாடி அமுங்கி இருக்குல்ல, கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம அந்த பிக்சரையும் எடுத்து இந்த பிக்சரையும் வச்சு நம்ம வந்து கம்பேர் பண்ணி டெவலப் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா, இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த 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 கிளாத் வேண்டாம், அந்த கிளாத் வேண்டாம். நம்ம வந்து அவ்வளவு செஞ்சாலே போதும். இந்த கிளாத்தை எடுத்துடுறோம். இன்னும் நிறைய ஃபெதர்ஸ் வெளியில வர்ற மாதிரி போட்டுடலாம். இன்னும் நிறைய ஃபெதர்ஸ் வெளியில வர்ற மாதிரி, எல்லா சைட்லயும் போகாம கூட இந்த சைட்ல அப்படியே கட் பண்ணிட்டு, இந்த சைட்ல எல்லாமே பின்னாடி போற மாதிரி, இந்த சைட்ல நிறைய வர்ற மாதிரி. அப்ப காம்போசிஷன் எப்படி கொண்டு வந்துடலாம், அப்படி கொண்டு வந்துடலாம். ஃபேஸ் பெயிண்டிங் கொஞ்சம் செய்யணும் அப்படின்னா, போஸ்டர் கலரா இருக்கிறதுனால we can do whatever we want to do. நம்ம என்ன அது யூஸ் பண்ண போறோம்? காஷா இல்ல அக்ரிலிக்கா இல்ல கலர்? காஷ் செஞ்சிருவோமே. காஷே பண்ணிடலாம். A3 பேப்பர் வச்சிருக்கேனா? நான் வாட்டர் கலர் பேப்பர் எடுக்கவா சார்? என்ன பேப்பர் ஆமா, எடுக்கணும்? வாட்டர் கலர் பேப்பர் தான் வச்சிருக்கேனா? ஓகே. ஹரி 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 அந்த ப்ளூ கலர் பேட் எடுத்து அந்த ஸ்கெட்ச் புக். சரி அம்மா, இதை க்ளோஸ் பண்ணிடுறேம்மா. நான் ஷேரிங்கை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே. தேங்க்யூ. என்ன சைஸ் சார் எடுத்திருக்கீங்க? A3 பேப்பர் எடுத்திருக்கேன்னா, ஆக்சுவலாக A3 பேப்பரில் அவ்வளோ தூரத்துக்கு வராது. அவ்வளோ தூரத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிறோம், ஷார்ட் பண்ணிக்கிறோம். அவ்வளோ தூரத்துக்கு ஷார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ 11/16 11/16 ஆமாம். அந்த அந்த பெயிண்டிங் திரும்பி இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நல்லா இருக்கு. சரி பரவாயில்ல, நம்ம இதையே வச்சு மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். இட்ஸ் நாட் So tell me when you're ready, we can start the sketch வந்து கொஞ்சம் பேசிக்கா செட் பண்ணிக்கிறோம். ஆரம்பிச்சிருவோமா? ஓகேவா? நான் பென்சிலை கொஞ்சம் ஷார்ப்பன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக நான் வந்து மெக்கானிக்கல் பென்சில் தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறேன். இது ஒரு இன்னைக்கு மார்னிங் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 50 இயர் இருக்கும் அந்த அம்மாவுக்கு, உஷா அப்படின்னு. அவங்களுக்கு வந்து ஷீஸ் டீச்சிங் சம் ஸ்டூடெண்ட்ஸ், ட்ராயிங் வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஆனால் இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு. அவங்க வந்து பெர்ஸ்பெக்டிவ் இது அனுப்பியிருந்தேன்னு நினைக்கிறேன், உனக்கு இல்லையா? இல்லையே சார்.
பாசிபிலிட்டி ட்ராயிங்ஸ் அனுப்பி விடுறேன். நல்லா நல்லா வந்துருந்துச்சு. அதாவது அட் சம் டைம் அது அதை வில் ஹவ் டு sort of work on perspectives பார்ப்போம். அது பார்ப்போம். நல்லா வந்திருக்குமா அது? இல்லை இல்லை இது அன்ஷிகாவுடைய ட்ராயிங் நல்லா வந்திருக்குன்றேன். ஓ அவருதா? ஓகே. சரியம்மா, இப்போ நான் ஜென்ரலாக வந்து ஒரு பேசிக்காக எப்படி இது செட் ஆகிட்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறேன்னா, அப்போ ஃபேஸை வந்து சென்டரில் வைக்காமல் கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு கொண்டு வந்துடுவோம். ஃபேஸை வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இவ்வளோ தூரத்துக்கு அந்த ஹெட் ட்ரெஸ் வரைக்கும் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஃபேஸை வந்து அவ்வளோவோட நிறுத்திடுவோம். அவ்வளோவோட நிறுத்திட்டோன்னா இதை வந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்குது அந்த ஃபேஸை. அப்போ ஒரு ரெக்டாங்கிளே செட் பண்ணிக்கிறோம். ரெக்டாங்கிள் அப்படி செட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு கர்வ் ஒன்று, அந்த ஹெட் ட்ரெஸ்ஸோடைய அந்த கர்வ் அப்படி போட்டுக்குவோம். அது யூஸ்வலாக நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக போர்ட்ரேட் வரைகிறதா இருந்தால் ஒரு சர்க்கிள் போட்டு அப்புறம் ஒரு ஸ்கொயர் போட்டு ஒரு சர்க்கிள் போட்டு 4 டிவிஷன் எடுத்து அப்படின்னு போவோம் இல்லையா? அது வேண்டாம். நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வி கேன் கோ இன் டு த போர்ட்ரேட். இப்போ சென்டரில் இது இல்லை, நோஸ் இல்லை, கொஞ்சம் லெஃப்டில் ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதனால சென்டரில் இப்படி போடுவாம கொஞ்சம் லேசாக லெஃப்டில் இப்படி ஷிஃப்ட் பண்ணிக்கிறோம். யூ கேன் see my lines இல்லையா கிளியரா? அப்போ சின்ன வந்து இந்த இடத்துல வருதுன்னா, இந்த இடத்துல சின்ன வருதுன்னா அப்படி சின்ன வச்சுக்கிட்டு அந்த ஜாப் ஒனுக்கு அப்படி ஒரு கோடு போட்டுருவோம். இந்த ஜாப் ஒனுக்கு ப்ராமினெண்ட்டாக இருக்குது ஜாப் ஒன், இந்த ஜாப் ஒனுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுருவோம். நம்ம ஹெட்டை பற்றி கவலைப்படுறத விட let's think about the headgear. Actually that's the reason why we are painting இல்லையா? அப்போ அந்த இடத்துல அந்த ஒரு பீடு வச்சு ஒரு பேண்ட் இருக்கு. அந்த பேண்டில் தான் எல்லா ஃபெதரும் சொருகியிருக்காங்க. அந்த பேண்டை வந்து இப்படி வரைகிறேன். இப்படி போட்டு அப்படி வந்து ரெக்கார்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு. நல்ல வேலை. ஸோ ரிமைண்ட் மீ டு டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ். இந்த ஸ்டேஜில் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு if you remind me I'll keep taking photographs. சரி, இந்த இடத்துல சென்டர் அப்படின்னா அந்த இடத்துல அப்படியே இங்க கொஞ்சம் பிக்சர் தானே சார் பண்றோம், இல்ல எது பண்றோம் நம்ம? எதுமா நீங்க பிக்சர் பண்றோமா, எது பண்றோம் நம்ம? இப்போ ஒன்று காட்டுறேன், 1 minute திரும்ப காட்டுறேன். அதை நான் அனுப்பிடுறேன் உடனே. ஆனா அவ வந்து இந்த ஃபேஸ் நம்ம பாக்குற மாதிரி தானே இருக்கு. ஆமா, நம்மள ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கா. இதாமா? சரியா? அதாவது என்ன சொல்றேன்னா, லேசா இந்த சைடுல கொஞ்சம் ஜாஸ்தி, இந்த சைடுல கொஞ்சம் குறைச்சலாம இருக்குன்ற. லெஃப்ட்ல வந்து கொஞ்சம் குறைச்சலா இருக்குன்ற. சரியா? இதே ரொம்ப பெருசா இருக்கோ, கொஞ்சம் சிறுசாக்கிடுவோமா? ரொம்ப பெருசா இருக்கு. ஏன்னா அப்புறம் ஹெட்கியருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லாம போயிடும். மேலே நம்ம குறைச்சிட்டு அப்படியே இதை அப்படியே குறைச்சிருவோம். நான் வந்து எரேசருடைய சைடை யூஸ் பண்ணி எரேஸ் பண்ணுறேன். இந்த ஜாப் போனதுக்கெல்லாம் நான் வந்து குறைக்கல. இதை எடுத்துட்டு இது நான் டீச்சர்ஸ்க்கு டீச் பண்ணும்போது இதான் சொல்லுவேன். கொஞ்சம் கூட கவலையே படக்கூடாது எரேஸ் பண்ணுறதுல. The moment we feel that something is not okay, immediate erase பண்றதுக்கு வந்து நமக்கு வந்து we should be ready. ஐயோ இவ்வளவு செஞ்சிட்டோமே, இப்படியாச்சும் மேனேஜ் பண்ணிடுவோமா அப்படின்னு போனோம்னா கட்டாயமா வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு ஃபெயிலியர் வரக்கூடிய லெவலில் வந்து நிற்கும். சரி அம்மா, இப்போ நான் வந்து என்ன செய்யறேன், இந்த இடத்துல அப்படி கொடுத்துட்டு நான் இவ்வளோ பெருசாக்கிட்டேம்மா. See, what has happened is
ஃபேஸ குட்டி பண்ணிட்டீங்களா? நல்ல குட்டி ஆக்கிட்டேன். ஆ. அப்ப இது ஹாஃப்னா இது குவார்ட்டர்னா கிட்டத்தட்ட இது குவார்ட்டர் அப்படின்னா கிட்டத்தட்ட குவார்ட்டர் சைஸ்ல தான் ஃபேஸ் இருக்கு. ம். சரி, அப்படி கொண்டாந்துடுறேன். அதை அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு எலிப்டிக்கல் ஷேப் ஒன்று இருக்கு. அந்த இடத்துல ஒரு எலிப்டிக்கல் ஷேப் இருக்கு. நம்ம இதெல்லாம் வந்து we are not going to do detailing. இதெல்லாம் டீடைலிங் செய்ய மாட்டோம் அப்படின்னா it should look as if it is very detailed. ம். ஆனா ஆக்சுவலா டீடைலிங் பண்ண மாட்டோம். ம். இப்ப இந்த ஏரியால ஆல்மோஸ்ட் சென்டர்ல இருக்கு நோஸ். இந்த இடத்துல இருக்கு ஆல்மோஸ்ட் சென்டர். இந்த லைனுக்கு ஆல்மோஸ்ட் சென்டர்ல இருக்கு நோஸ். நோஸை நான் வந்து ஒரு ஜியாமெட்ரிக்கலாக சிம்பிளிஃபை பண்ணுறேன். ம். இந்த இடத்துல இருக்கு ஆல்மோஸ்ட் இதான் சென்டர். அப்படி இந்த லைனுக்கு இதான் சென்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சென்டருக்கு கொஞ்சம் கீழே அப்படி கொண்டாந்துட்டு ஒரு டயமண்ட் ஷேப்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு டயமண்ட் ஷேப் ஒன்று போடுறேன். அங்கிருந்து அதை எக்ஸ்டெண்ட் பண்றேன். if I'm going fast you can always tell me. அது தெரியுதா? டிராயிங் தெரியுதா? கிட்டக்கு போவா? இல்ல, ஓகே தான் சார். ஏன்னா இதுக்கு டார்க்கா போட்டேன்னா இது கொஞ்சம் டார்க்கா போடலாம். சரியா? இந்த மாதிரி ஒரு டைமண்ட் ஷேப் ஒன்று போட்டுட்டு அங்க இருந்து இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுறேன். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்க இருந்து வரையறீங்க சார்? என்னம்மா? நோஸ் தானே வரையறீங்க? நோஸ் தான் வரையறேன். சரியா? இப்ப இங்க இருந்து அந்த நாஸ்ட்ரில வந்து அதுக்குள்ள அப்படி செட் பண்றேன். ஒரு லெமன் சீடு மாதிரி செட் பண்றேன். சிமெட்ரிக்கலா செட் பண்றேன். ஆக்சுவலா சிமெட்ரிக்கலா இல்ல பிக்சர்ல, ஏன்னா ஃபேஸ் திரும்பி இருக்கிறதுனால. ஆனா சிமெட்ரிக்கலா செட் பண்ணிடுவோம். நம்ம செட் பண்ணிட்டு இங்க இருந்து இது கொண்டு வந்தேன் இல்லையா, அதை வந்து கீழே அப்படி கொண்டு வந்துடுறேன். அங்க இருந்து கொண்டு வந்தது ஜூம் இன் பண்ணா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஓகே. யா, இது பெட்டர். யா, கரெக்ட். சரியாம்மா? அப்புறம் என்ன இது வரைக்கும் வந்தாச்சுன்னா சொல்லுமா? யா, ஓகே ஓகே. இப்ப என்னன்னா இந்த இடத்த கொஞ்சம் நான் வந்து நேரோ ஆக்குறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி நேரோ ஆக்கிட்டு இங்க வந்து இங்க இருந்து எல்லாமே கீழே வருது. this plane comes down இல்லையா? நோஸ் வந்து அப்படி மடங்கி அப்படி கீழே போயிடும் இல்லையா, அது கீழே வருது. இப்ப இங்க இருந்து இது ஏஐ மாதிரி தெரியல, ஆனா கான் பி வெரி ஷுர். இப்ப இங்க இருந்து இதுக்கு ஹாஃப் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று வரைஞ்சிடும். அங்கதான் ஐப்ரோ வரப்போகுது. ஐப்ரோ எப்படி வரப்போகுதுன்னா அவ்வளவு ஸ்பேஸ் விட்டுடுறோம். விட்டுட்டு அங்கிருந்து கொஞ்சம் உள்ள வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகுது. கொஞ்சம் உள்ள வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் ஆகுது. ஐப்ரோ ஸ்லைட்டா மேல போகுதுமா, இன்சைட் ஆஃப் த ஐப்ரோ. அதாவது சென்டர் பாயிண்ட் தான் இன்சைடுன்றோம். லெஃப்ட் ஐக்கு வந்து இந்த ரைட் ஹேண்ட் வந்து இன்சைட், ரைட் ஐக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து இன்சைடு. லேசா மேல போகுது, அப்படி மேல போகுது. ஐப்ரோ வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் இப்ப நான். லேசா அப்படி மேல போகுது. மேல போய் அப்படி வந்து ஷார்ப்பா வந்து சேர்ந்துருது. லேசா மேல போகுது. ரொம்ப மேல போச்சு அப்படின்னா
அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அசர்ட்டிவ்னஸ் இருக்காது, ரொம்ப இன்னசென்ட்டா போயிடும். ம். ஐப்ரோ எவ்வளோக்கெவ்வளோ மேலே போகுதோ அவ்வளோக்களவு வந்து இன்னசென்ட்டா இருக்கிற மாதிரி தெரியும். ஓ. அப்போ அசர்ட்டிவ்னஸ் இருக்காது, இந்த வல்னரபிலிட்டி இருக்கும். அது that we try to avoid generally. ஓகே. சரியா, இவ்வளவு தூரத்துக்கு வந்துருச்சு. ஆ. இப்போ கொஞ்சம் கீழே நம்ம வந்து ஒரு கோடு போட்டுட்டு ஆல்மோஸ்ட் அந்த எண்டில் இருந்து இந்த எண்டு வரைக்கும் 5 பார்ட்ஸாக பிரிச்சாகணும் நம்ம. ஒரு கண்ணுக்கு இன்னொரு கண்ணுக்கு இடையில ஒரு கண்ணுடைய டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, கரெக்ட். அப்படி வச்சுக்கிறோம், அப்படி வச்சிடும். இதுதான் வந்து நமக்கு கண்ணு கிடைச்சிருக்கு. The inside will be the line going up, the inside will be short, the out will be long இல்லையா, அப்படி லாங்காக இருக்கும். அதை கர்வ் ஆக்குறோம். அப்புறம் இங்கே வந்து கீழே வர்றப்ப the inside will be short, inside will be long. இங்கே இப்படி வந்து இது நல்லா லாங்காக போயிடுது. inside will be long, outside will be short. இது ரெண்டு சைடையும் போட்டுக்கிறோம் முதல்ல. inside will be short, outside will be long, inside will be long, outside will be short. செஞ்சுட்டு ஒரு கர்வ் ஆக்கிறோம். அப்படி ஒரு கர்வ் ஆக்கிறோம். இப்போ அப்படியே வந்து அப்படி வந்து அங்க ஜாயின் ஆயிடுது. இது வந்து ஒரு கைட்லைன் தான், இது மேல போகணுன்ற தேவையில்லை. ஆக அப்படி வந்து இப்படி இறங்கி அப்படி ஏறிடுது. அப்பர் ஐலிட லேசா சஜஸ்ட் பண்ணிடுறோம். அப்பர் ஐலிட லேசா சஜஸ்ட் பண்ணிடுறோம். லோவர் ஐலிட வில் டாக் அபவுட் தட் லேட்டர். இப்போ இங்க இருந்து ஹேர் லைன் வந்து அப்படி போகுது, போய் ஃப்ரிஞ்சஸ் வந்து அப்படி தொங்கிட்டு இருக்கு. அதை மார்க் பண்ணிக்கிறோம், லேசா நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம பெயிண்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ரிஞ்சஸ் எப்படி வருதுன்றத வில் டிஸ்கஸ். இங்க வரைக்கும் வந்து அப்படி வந்து அப்படி கீழே இறங்குது, அந்த இடத்தோட அதை வச்சுக்கிறோம். இங்க வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு கர்வ் எடுத்து உள்ள வருது, உள்ள வந்து சீக் போனுக்கு வெளியில வருது. இந்த இடத்துல சீக் போனுக்கு வெளியில வருது. சீக் போன் ப்ராமினெண்டா வந்து அத மேக்கப்ல ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அப்படி உள்ள வந்துருது. அதுக்கப்புறம் ஜா போன் வந்து அப்படி வந்து அங்க கர்வ் எடுக்குது. இங்க லேசா ஒரு கிளெஃப்ட் சின், லேசா அந்த இடத்துல வந்து லேசா ஒரு கிளெஃப்ட் சின். இவ்வளவு தூரத்துக்கு வந்து it goes up, opens up a little bit, goes up but opens up a little bit. இப்ப நோஸுக்கும் லிப்புக்கும் நடுவுல நம்ம சென்டரை விட்டு கொஞ்சம் வெளியில வந்திருக்கோம் இல்லையா. இப்ப நோஸுக்கும் லிப்புக்கும் நடுவுல விடுற ஸ்பேஸ் வந்து எவ்வளவு வந்து மினிமமா விட முடியுமோ, அதாவது கட்டாயம் விட்டாகணும், எவ்வளவு மினிமமா விட முடியுமோ அவ்வளவு மினிமமா விடுறோம். ஏன்னா ரொம்ப லாங்கா இருந்துச்சுன்னா the person will look old. சரி, அதுக்கு கீழே வந்து ஒரு வி ஒன்று போடுறோம். கரெக்ட் ஸ்பீட்ல தான் போயிட்டு இருக்கேன் நம்மனா. சரியா, இப்ப கண்ணுடைய அவுட்டர் இல்லாட்டி கண்ணுடைய சென்டர்ல இருந்து ஒரு பிளம் லைன் போட்டோம்னா அதான் லிப்போட எண்டா இருக்கும் ஜென்ரலா. அது வந்து இட்ஸ் நாட் none of these measurements are absolute laws. சரி, நம்ம கண்ணை வந்து போட்டுருவோமா.
அதை கரெக்டாக சென்டரில் போட்டோம்னா இட் லுக் டிரெக்ட்லி அட் அஸ். கொஞ்சம் அந்த சைடில் அந்த சைடில் போச்சுன்னா கொஞ்சம் ஸ்குவிண்டாக இருக்கிற மாதிரி போயிடும். ம். சரி, அப்படி அதை போட்டுக்கிருவோம். அதை லேசாக ஸ்குவிண்ட் அடிக்குது எனக்கு. அதை அப்படி அப்படி வெளியில் கொண்டு வந்துட்டேன். சரியா சரியா. ஜா ரொம்ப பெருசாக போயிடுச்சுமா. சரியா, எது ஜா சார்? கொஞ்சம் குறைக்க போகிறேன் நான். ஓகே. ப்ராமினெண்ட்டாக தான் வைக்க போகிறேன், ஆனால் ஐம் கோயிங் டு ரெடியூஸ் இட் ஸ்லைட்லி. ஏன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ இந்த 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 சீக் போன் இருக்கிறதுக்கு கொஞ்சம் கீழே இறங்கி வருதுமா. இந்த சீக் போன் கொஞ்சம் கீழே இறங்குது. கொஞ்சம் கீழே இறங்கி அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சரல் ஃபார்மேஷன் தான் இருக்கும். அப்படி போகும். அப்படி போயிடுது. அந்த இடத்துல தான் காது வருது. காது கொஞ்சம் போல தெரியுது. அந்த இடத்துல முடி இருக்கு, இங்க முடி வருது. இந்த இடத்துல காது கொஞ்சம் போல தெரியுது. கரெக்டா நோஸுக்கு ஒரு ஹரிசான்டல் லைன்ல தான் காது இருக்கும் இல்லையா? நோஸுக்கு ஹரிசான்டல் லைனில் தான் காது இருக்கும் ஜென்ரலாக. இது ஃபேஸ் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கிறதுனால, ஏன்னா அப்படி ஹாட்டியாக பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா லைக் ப்ரவுட் லுக். அப்போ நோஸ் கொஞ்சம் அப்படி தூக்கிட்டு இருக்கிறதுனால காது கொஞ்சம் கீழே தெரியுது. இப்போ அந்த அந்த வி போட்டுட்டோம். இதான் லிப்ஸோடைய அப்பர் லைன். அதுக்கு கீழே கொஞ்சம் ஒரு கர்வ் ஒன்று, சின்ன கர்வ். ஆக்சுவலாக ஒரு வி போடுவோம். இங்கே வி தேவைப்படல நமக்கு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இங்கேருந்து ஒரு ஆர்ச் ஒன்று அப்படியே இட்ஸ் கோயிங் டு ஸ்கூப் டவுன். அப்படி வருது. இங்கேருந்து ஒரு ஆர்ச் அப்படியே இட் இஸ் ஸ்கூப்பிங். இந்த சைடில் கொஞ்சம் லாங்கர், ரைட் சைடில் கொஞ்சம் லாங்கர்மா. பிகாஸ் திஸ் பார்ட் இஸ் ஓகே. லிப்ஸ் தானே சொல்றீங்க? எல்லாமே இந்த சைடு கொஞ்சம் பெருசு தான். கொஞ்சம் லாங்கரா இருக்கு. கொஞ்சம் லாங்கரா இருக்கு. அது ஏன் ஃபேஸ் லைட்டா டில்ட் ஆயிருக்கா? டில்ட் ஆயிருக்கு, லேசா டில்ட் ஆயிருக்கு. லேசா அந்த போட்டோகிராஃப் எடுக்கும்போது யூஸ்வலா என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு ஆர்மி லுக் இருக்கும். ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் போட்டோகிராஃப் மாதிரி. கொஞ்சம் ஸ்டைலிஷா இருக்கனால லேசா ஃபேஸ் அப்படி திருப்புங்கன்னுவாங்க. அப்படி திருப்பும் போது என்ன ஆகும்னா, ஒன்று அந்த சிமெட்ரி போகுது. சிமெட்ரி போகிறப்ப பேலன்ஸ் போகுது, மூமெண்ட் வர ஆரம்பிச்சிருது இல்லையா? பேலன்ஸ் போன உடனே the picture starts moving. அது ஒரு கெயின். இன்னொன்று என்னன்னா, லைட் ஒரு சைடு ஜாஸ்தியும் ஒரு சைடு கம்மியும் ஆயிரும் அந்த ஃபேஸ் திருப்பினதுனால. அது ஒரு பேலன்ஸ் ஆஃப் பண்ணும். பேலன்ஸ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கம்போஸ் பண்ணுறப்ப ஃபேஸை எந்த பக்கத்தில் ஜாஸ்தி இடம் கொடுக்கணும் பேக்ரவுண்டை அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிறோம். நமக்கு நம்ம இந்த சைடில் கொடுத்ததுக்கு ரீசன், நம்ம அந்த ஹெட் ட்ரெஸ் அப்படி வெளியில் கொண்டு வர்றதுக்காக கொடுத்துருக்கோம் நம்ம. சரிம்மா, இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சாம்மா? இப்போ இப்படி வந்திருக்கு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் சிறுசாக்குறேங்க. கொஞ்சம் சிறுசாக்கிட்டு இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு ஹரிசான்டலாக ஒரு ஷார்ட் பிட் ஒன்று கிடைக்குது. ஒரு ஹரிசான்டலாக ஒரு ஷார்ட் பிட்.
ம். இது மேல அப்படி போய் கர்வ் ஒன்று எடுத்து அங்க போய் ஜாயின் ஆயிடுது. அங்கிருந்து வந்து ஒரு கர்வ் எடுத்து இங்க வந்து ஜாயின் ஆயிடுது. ஆஹ், இந்த இந்த மாடலை whether it's an AI, I don't think it is an AI. It doesn't look like AI. ம். இந்த மாடலை அவங்க சூஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து அந்த சீக் ப்ராமினன்ட் சீக் போனும் ஜாப் போனும் இருக்கிறதுக்கு தான். கரெக்ட். மீதி நோஸ் லிப்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து மேக்கப்ல மேனேஜ் பண்ணியிருக்காங்க. லிப்ஸை ம். பெருசாக காட்டுறது, நோஸை கொஞ்சம் சிறுசாக காட்டுறதுலாம் மேக்கப்ல மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ஓ, ஓகே. ஜென்ரலாக வந்து இந்த ரெட் இண்டியன் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஹெட் கொஞ்சம் சிறுசாக இருக்கும். ஆ ஃபோர்ஹெட் சிறுசாக இருக்கும். உங்கள் ப்ரொஃபைலில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கல் வந்து பின்னாடி கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த பிளாக் பீப்புள். பிளாக் பீப்புளுக்கு இருக்கிற மாதிரியே இவங்களுக்கும் வந்து அந்த கொஞ்சம் ஏன்ஷியன் ட்ரைப்ஸ்க்கு அது கொஞ்சம் அப்படி இருக்கும். அது விச் இஸ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் இஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். அது அது அவங்களுக்கு நேச்சர். ஃபோர்ஹெட்டை வந்து ப்ராபப்ளி திஸ் கேர்ள் டிட் நாட் ஹாவ் அ ஸ்மால் ஃபோர்ஹெட். அதனால அந்த ஹெட் கியரை வச்சு இந்த ஃப்ரிஞ்சஸை கொண்டு வந்து தே ஷோயிங் த ஃபோர்ஹெட் டு பி ஷார்ட். புரியுது. சரியா? இந்த இடத்துல ஒரு ஷைனிங்காக கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய லைன்ஸை ஃபுல்லா நான் வந்து கொஞ்சம் எரேஸ் பண்றேன். கொஞ்சம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அங்கே கண்ட்ரோல் பெட்டராக இருக்கும். லைட் வைக்கிறப்ப கண்ட்ரோல் பெட்டராக இருக்கும். நம்ம வாட்டர் கலரில் இதை செஞ்சுக்கிட்டே போயிட்டு போஸ்டர் கலர்ஸ் இது குவாஷே எடுத்து வாட்டர் கலர் மாதிரி டிரான்ஸ்பரண்டாக செஞ்சுக்கிட்டே போவோம். செஞ்சுட்டே போயிட்டு இப்போ குவாஷில் என்ன பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா மர்ஜிங் இஸ் ஈஸியர். ஒரு கலர் வச்சுட்டோம்னா அந்த எட்ஜை வந்து அப்படி மர்ஜ் பண்ணி விடுறது கொஞ்சம் ஈஸியர். ஈஸியர் தென் போஸ்டர் கலர் ஆர் ஈஸியர் தென் வாட்டர் கலர். அப்புறம் நம்ம வந்து என்ன மேனிப்புலேட் பண்ணோம் அப்படின்றத பண்ணிக்கிறோம். இப்போ என்ன செஞ்சிருக்காங்கன்னா இதில் இங்கே வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தி கீழே இறங்கிருச்சு. இதை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் நான் எக்ஸிஸ்டன்ட் ஒரு கர்வ். அது இங்கேருந்து அந்த லோவர் லிப் வந்து ஒரு கர்வு கொஞ்சம் அந்த லோவர் லிப் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. அதனால அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் லேஸ் அந்த லோவர் லிப் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இங்க வந்து அப்படி ஒரு கர்வ் ஒன்று எடுக்குது. சென்டர்ல ஒரு டெப்த் ஒன்று இருக்கு. இங்க ஒரு ஹரிசான்டல் லைன்.
தெரியுமா? இப்ப இந்த ஹரிசான்டல் லைன்ல இருந்து லேஸ் அப்படி மேல போய் அங்க வந்து ரவுண்ட் ஆஃப் ஆகுது. இந்த இடத்துல ரவுண்ட் அடிச்சிருது, இங்க போய் அப்படியே போய் ஒரு ரவுண்ட் ஆயிடுது. ஆனா the depth continues. டார்க் டோன் ஒன்று கீழே இருக்கிறது வந்து அப்படியே கண்டினியூ ஆகி எண்டு வரைக்கும் போய் சேர்ந்துருது. இப்போ இவ்வளவு தூரத்துக்கு டார்க் வரப்போகுது. இங்க வந்து கிளெஃப்ட் சின்னோடைய லேசா கிளெஃப்ட் சின் இருக்கு இல்லையா, அந்த கிளெஃப்ட் சின்னோடைய டார்க் வந்து அப்படி வரப்போகுது, அந்த இடத்துல வரப்போகுது. சென்டர் வரைக்கும் வருது. இந்த இடத்துல கொஞ்சம் இதாகுது. இந்த இடத்துல திரும்பியும் டார்க் ஆயிடுது. இந்த இடத்துல டார்க் ஆகி நமக்கு அப்படியே போயிட்டே இருக்க போகுது. இங்க இருந்து இப்படி வரப்போகுது. இங்க ஒரு சின்ன ஒரு லைன் ஒன்று வரப்போகுது. அந்த இடத்துல ஒரு சின்ன லைன் வரப்போகுது. அதெல்லாம் வேணுமா வேணாமான்றது நம்ம வில் டிசைட் லேட்டர். இப்போ நான் going to pull out. சரியா? அப்படியே வந்து கேமராவை புல் அவுட் பண்ணிட்டேன்னா நம்ம வந்து ஃபுல் ஸ்பேஸுக்கு போயிடுவோம். அப்படி வந்துட்டோம்னா ஃபோக்கஸ் ஆயிடுச்சா? ரொம்ப தூரம் ரொம்ப தள்ளி வந்துருச்சோ? ஏன்னா ஃபுல் இது ஒரு காம்போசிஷனை செட் பண்ணிடுவோம் நம்ம. ஓகே தான் சார். இப்ப இந்த ஹெட் கியர் பண்றோமா கீழே பண்றோமா? நெக்கை போட்டுருவோம். ஆ நெக் என்னன்னா இந்த ஜா டேர்ன் ஆகுது இல்லையா, அந்த டேர்ன் ஆகிற இடத்துல வந்து முடியுது. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஷேடோவாக இருக்குது. ஆக்சுவலாக நெக் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆனால் முடி அந்த சைடில் வந்துடுறதுனால அந்த இடத்துல ஷேடோவாக இருக்குது. இங்கே கரெக்டாக அந்த கிளெஃப்ட் பக்கத்தில் இருந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேடோ ஒன்று வருது. அந்த த்ரோட்டோடைய அந்த ஷேடோ, அந்த நெக் டெண்டானோடைய ஷேடோ அப்படி வந்துடுது. அப்படியே வந்து அந்த அங்கே டார்க் அப்படி போகுது. இங்கே வந்து இந்த ஜாபோனுக்கு பக்கத்துலேயே வந்து வருது. அதான் லேசாக ஆங்குலர் அப்படி கொடுத்துருவோம். கொஞ்சம் போல் கொடுத்துட்டு ஒரு பீட் செயின் ஒன்று வந்துடுது. இந்த இடத்துல ஒரு பீட் செயின் வந்துடுது. ரொம்ப லாங் நெக்காக போடாமல் அந்த பீட் செயினை வச்சு நெக்கை வந்து ஷார்ட்டன் பண்ணிடுறோம். செஞ்சுட்டு அந்த பீட் செயினுக்கு ஒரு டபுள் லைன் ஒன்று போட்டுருவோம். அங்கேருந்து அந்த பீட் செயின் அப்படியே வந்து அப்படி வந்திருக்கு. நமக்கு அந்த சைட்லாம் தெரியாது. ஆனால் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக பீட் செயின் அப்படி காட்டிடுறோம். காட்டிட்டு முடிய போட்டுருவோமா. இந்த இந்த ஹெட்கியரோடைய அதுகளை வந்து நம்ம கொஞ்சம் டைரக்ஷன் காட்டுவோம். அப்படி ஒன்று போகுது. அந்த இடத்துல ரெண்டு இருக்கிற மாதிரி காட்டினோம்னா இன்னொன்று வந்து அப்படி போகுதுன்னு வச்சுக்கிறோம். அப்படி போகுது. அப்போ இங்கே இருக்கிறது வந்து இன்னும் எலிப்டிக்கல் ஷேப்பாக போகுது. அது அப்படி எலிப்டிக்கல் ஷேப்பாக போகுது. இதுக்கு மேலே வந்து இன்னொன்று வந்து அதே மாதிரி எலிப்டிக்கல் ஷேப்பாக அப்படி போகுது. இங்க இருந்து முடி கொஞ்சம் உள்ள போய் வெளியே வந்துடுது.
வெளியே வந்து அப்படி அப்படி தொங்கிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறோம். கழுத்துக்கு பக்கத்துல இருந்து அப்படியே வந்து ஸ்பிளிட் ஆயிடுற மாதிரி போடுற மாதிரி பார்த்துக்குறோம். இப்போதைக்கு அவ்வளோ தூரத்துக்கு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோமா என்னன்றது தெரியல. அதாவது கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சலாகவே நிறுத்திடலாமா, இல்லாட்டி அவ்வளோ தூரத்துக்கு பெயிண்ட் பண்ணலாமன்றது லேசாக இதெல்லாம் கலர் பண்ணிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணலாமா வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். அந்த அந்த இதை கொஞ்சம் கிட்ட காட்டவா? அந்த முடி வரைஞ்சிருக்கிறத முடி அப்படி வரைஞ்சிருக்கேம்மா. I'll do it slightly darker. இங்கேருந்து அப்படியே வருது, அப்படியே வந்து அந்த முடி வந்து அப்படி போகுது. இங்கேருந்து லேசாக அப்படி ஸ்ப்ளிட் ஆகி அப்படி வெளியில் போயிடுது. ஒரு ஸ்டாண்ட் அப்படி போகுது. இந்த ஸ்டாண்டு வந்து அப்படி வருது. இந்த ஸ்டாண்டு கொஞ்சம் திக்கராக இருக்குது. இங்கேருந்து நெக்கில் இருந்து அப்படி வந்து அப்படி வந்துடுது. அதோடைய ஒரு ரெண்டு முக்கியமான வேலை பார்க்குது. ஃபேஸை ஃப்ரேம் பண்ணுது. அந்த ஜுவல்லரிக்கு வந்து ஒரு பேக்ட்ராப்பாக இருக்குது. ஆமாம். இப்போ என்ன செய்வோம் நம்ம, அந்த துணி வந்து அப்படி ஓப்பன் ஆகி போகிற மாதிரி இருந்துச்சுல்ல, ஐ வில் ஜஸ்ட் சென்ட் திஸ் அக்ராஸ் டு யூ. ஃபேஸ்புக்கில் போட்டு விட்டுறேன். ஏன்னா ஐ மீன் ஃபேஸ்புக்லையா வாட்ஸ்அப்பில் இதை போட்டுறேன். நீங்க எனக்கு அனுப்பிச்சிட்டீங்களே சார் போட்டோ வாட்ஸ்அப். அப்படி அனுப்புனேனா? இந்த ஒரிஜினல் ஓகே, ஆமாம் ஆமாம், அனுப்பிட்டேன். எஸ். சரிம்மா. அப்போ இந்த இடத்துல இந்த துணி அப்படி வெளியில் போகுது இல்லையா, நம்ம என்ன செய்வோம், அந்த துணியை அப்படி வந்து, ஏன்னா அந்த துணி வந்து தேவையா இருக்கு. இந்த ஹெட் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு கண்டினியூட்டி அது கொடுக்குது அந்த துணி. ஒரு ஆங்கர் வேணும் இல்லையா, அந்த ஹெட் ட்ரெஸ் வந்து எப்படி அது நின்றுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கு. சரியா? இப்போ இந்த சைடு முடியை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம்னா ஷோல்டரை ஓரளவுக்கு நம்ம வந்து காட்ட முடியும். சரி, அப்ப இங்கிருந்து என்ன ஆகுதுன்னா முடி அப்படியே திரும்பி அந்த ஜாப் எல்லாம் பின்னாடி இருந்து அப்படியே திரும்பி இதுக்கு ரிதமிக்கா இது நம்ம இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட் அங்க இருக்கிறத நம்ம செய்யல. ரிதமிக்கா ரிதமிக்கா அப்படி லேசா வெளியில போய் திரும்ப வந்து உள்ள வந்துருது. அப்படி. அப்ப இங்க இருந்து இது வந்து கிளாத்துமா. இங்க இருக்கிறது வந்து கிளாத். அது லேசா டிசைன் மாதிரி போட்டுறேன்னா அப்ப கிளாத்ன்றது தெரிஞ்சிடும். சரி, அதே மாதிரி இந்த இடத்துல கிளாத் வந்து பின்னாடி போகும். அப்ப அப்படியே வந்து அந்த கிளாத் வந்து அப்படி பின்னாடி போயிடுது. அந்த கிளாத் வந்து அப்படி பின்னாடி போயிடுது அந்த இடத்துல. அதுக்கும் அப்படி ஒரு லைனை போட்டுறேன். அந்த லைன் போடுறோமா போடலையான்றது அப்புறம் பார்த்துக்குவோம். இப்போ இதுக்கு அடியில இருந்து தான் ஹேர் வரும். இப்போ இங்கேருந்து இப்படி ஹேர் அப்படி வந்து அப்படி டர்ன் ஆகுது. அப்படி டர்ன் ஆகுது. அப்படி வச்சிருவோம். இப்போ நெக்கில் இருந்து
வந்து நம்ம ஷோல்டர் அதுக்கெல்லாம் வந்து டீட்டெயிலாக பெயிண்ட் பண்ண போகிறோமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. நமக்கு வந்து ஹெட் கியர் இந்த பீட் ஒர்க்ஸ் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது so far. We might do it, we don't know. இப்போ என்னன்னா இந்த நெக்கில் இருந்து ஷோல்டர் நான் போகவா? I'll wait for you to do. Yeah, sure, sir. போவா? போலாம் சார். ஓகே. இப்போ இப்போ கொஞ்சம் நான் ஜூம் அவுட் பண்ணிடணும், ஏன்னா அந்த ஷோல்டர் தெரியணும். ஓகே. அப்போ இந்த நெக்கில் இருந்து அப்படி அப்படி ஷோல்டர் அப்படி வருது. போதும்னு தான் நினைக்கிறேன் நான். அவ்வளோ தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி இந்த சைடில் இருந்து நெக்கில் இருந்து ஷோல்டர் வந்து அப்படி வருது. ஓகே. அந்த அந்த ஷோல்டரை கொஞ்சம் கீழே வச்சோம் அப்படின்னா அந்த நெக்கு வந்து அந்த அந்த ஹாட்டினஸ் அந்த ப்ரவுட்னஸ் வந்து அப்படி ஒரு மெஜஸ்டிக்காக அப்படி தலையை அப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஷோல்டரை வந்து எட்ஜஸை தூக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கவுட் டவுன் அப்படி ஒரு ஃபீலிங் வரும். இல்லை இது சைக்காலஜிக்கு சொல்கிறேன். நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப whenever we are doing அந்த கேரக்டரை வந்து கொண்டு வரணும்னா அது யோசிக்க வேண்டியிருக்குன்ற. அது என்ன சார் சொல்றீங்க? ஷோல்டர் தூக்குனா என்ன சொல்றீங்க? ஷோல்டர் எட்ஜஸ், ஷோல்டரோட எட்ஜஸ் நெக்குல இருந்து எங்க ஷோல்டர் ஆரம்பிக்குதோ அதுக்கு பேரலாவோ இல்லாட்டி கொஞ்சம் ஷோல்டர் அப்படி தூக்கிட்டு இருக்கிற மாதிரியோ இருந்தா கழுத்து கீழே போற மாதிரி இருக்கும். கழுத்து கீழே போற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பயந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு கவர்டிஸ் மாதிரி இருக்கும். அப்படி அப்படி எந்திரிச்சு அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஐ டேர் யூன்ற மாதிரி ஒரு ஹாட்டி லுக். அந்த ஸ்னூட்டின்றோம் இல்லையா, அந்த ஸ்னூட்டி நெகட்டிவ் டெரகட்டரி டேர்மாக போயிடுது. அந்த ஹாட்டினஸ் ப்ரௌடாக அப்படி பார்த்துட்டு இருக்கிற அந்த ஃபீலிங். இப்போ நம்ம வந்து அந்த இதை போய் அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்றதை பார்ப்போம். அதை காட்டுறேன் நான். என்ன செஞ்சிருக்கான்னா யூ கேன் see இல்லையா, என்ன செஞ்சிருக்கான்னா ஃபேஸை வந்து கிளியராக போட்டுட்டான். போட்டுட்டு இங்கெல்லாம் வந்து டார்க் வரணுமோ பிளாக் வந்து ஒரு கோட்டிங் ஒன்று கொடுத்துருக்கான். ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துக்கிறத பார்த்தோம் அப்படின்னா அந்த வாட்டர் கலர் டெக்னிக்கில் தான் கொடுத்துருக்கான் அது. அப்போ கொஞ்சம் கிரே டார்க் டோன் கொடுத்துட்டு அது மேலே வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு பார்க்கறதுக்கு இது சரியாக இருக்கிற மாதிரி இருக்கே தவிர we don't know if the headgear can be made like this. இப்போ வந்து இதெல்லாம் எங்கே மாட்டியிருக்கு? Where is it hanging from? இது என்ன இந்த ரோவே என்னன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது நமக்கு. அப்ப நம்ம அப்படி போடுறதா இருந்தாலும் போடலாம், இன்னும் கொஞ்சம் லாஜிக்கலா நம்ம செஞ்சுட்டு போறதா இருந்தாலும் பண்ணலாம். இப்போ என்னன்னா இப்போ இதை எடுத்தேன்னா நான் இங்கேருந்து இதை இப்படியே கொண்டு போயிடுறேன், இப்படியே கொண்டு போயிடுறேன். இப்போ இந்த இடத்துல ஒயிட் இருக்கு இல்லையா, லேசா வந்து ஒயிட் காட்டிடுவோம், பேக்ரவுண்ட்ல வந்து ரெட்டோ ப்ளூவோ காட்டிடுவோம். ரெட்டோ ப்ளூவோ காட்டிட்டு கொஞ்சம் பிளாக் காட்டிட்டு இந்த இடத்துல நல்ல ரெட்ஸ் காட்டிடலாம். இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் சரி அந்த டிராயிங் போட்டுடலாம். இப்ப எப்படி அதை காட்ட போறேன்னா இப்போ சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த 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 ஃபெதரை வந்து நான் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிடுறேன். இப்போ we know that it need not be very realistic இல்லையா? அப்ப இங்க வரைக்கும் அந்த ஃபெதர் வந்து அப்படி டர்ன் ஆகி
அங்க போயிருது. இந்த ஃபெதர் வந்து இதுக்கு கீழே போயிருது, அந்த ஃபெதர் வந்து அங்க இருக்கு, இந்த ஃபெதர் இப்படி போகுது. இந்த ஃபெதரை நம்ம இது இங்க ஓபன் பண்ணி விடுறோம். இது இந்த சைடு இல்ல, லெஃப்ட் சைடு வந்து இறங்கலையா சார்? இது நம்ம ஏறின மாதிரியே வருவீங்களே, ஏறின இதம்மா மாதிரி. இங்க இதா லெஃப்ட் சைடு, லெஃப்ட் இறங்கணும்ல, சைடு நம்மளோட பிக்சர்ல இட்ஸ் ஃபாலிங் டவுன் ரைட்? இல்ல கீழே வரலாம். அதாவது இது கீழே இப்படி கொண்டு வரதுனாலும் கொண்டு வரலாம், மேல கொண்டு வரதுனாலும் கொண்டு வரலாம். இட்ஸ் என்னன்னா இப்ப வந்து என்னன்னா இந்த சென்டர் இருக்கு இல்லையா, இந்த சென்டர் இதை வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறேன். அது வந்து எப்படி போகுதுன்னா கொஞ்சம் மேல போனாலும் பின்னாடி போகுது. அப்படி பின்னாடி போயிருது. இதுதான் அந்த சென்டர் லைன். சென்டர் லைன் இதுதான் இருக்கு. அப்படி ஃபெதர்ஸ் அப்படி போட்டுரும். அதை செட் பண்ணிட்டேன்னா நான் இங்க இருக்கிறத வந்து இப்படி கொண்டு வர போறேன் இல்லையா, அப்படி கொண்டு வந்து அப்படி வரணும், அப்படி வர வேண்டியிருக்கும். அப்ப அப்படிதான் ஸ்ப்ரெட் அவுட் ஆகும். அப்ப இது இப்படி ஸ்ப்ரெட் அவுட் ஆயிட்டு இருக்குன்னா இது பின்னாடி போயிடும் இல்லையா. பின்னாடி போகுதுன்னா நான் இந்த இடம்னா பிளண்டா முடிஞ்சிரும், அப்படி முடிஞ்சிரும். ஓகே. இல்ல அது ரெண்டு அந்த மூணு மிரர் மாதிரி அந்த சைடு ட்ரூப் பண்ண வேண்டாமா சார்? இது அப்படியே அப்வர்ட்லி. ஃபேஸுக்கு பின்னாடி போயிருச்சு, ஃபேஸுக்கு பின்னாடி போயிருச்சு. அதாவது என்னன்னா இப்ப இது இங்க வந்துருச்சு, அடுத்த ஃபெதர் இந்த இடத்துல இருக்கு, அடுத்த ஃபெதர் அந்த இடத்துல இருக்கு, அடுத்த ஃபெதர் இதுக்கு பின்னாடி போய் மடங்கிடுது கீழே, அப்படி மடங்கிட்டு இருக்கு. எப்படி போயிட்டு இருக்குன்னா இப்படி போயிருக்கு, இப்படி போயிருக்கு, இப்படி இருந்தது, இது இப்படி போய் இப்படி போகுதுமா. இது இப்படி இருக்கு, அது அப்படி போகுது, அது அப்படி போகுது, அப்படி போயிருது அது. ஓகே. இப்ப இந்த இடத்துல இருக்கிறத வந்து நான் வந்து அப்படி அந்த எட்ஜை காட்டுறேன், அதுக்கு கீழே அப்படி போயிடும். இங்க வந்து இன்னும் அந்த மற்ற ஃபெதர்ஸ் அங்க போய் இப்படி கீழே வந்துட போகுது. இது வந்து கீழே வந்து அப்படியே முதுகு வரைக்கும், ஆக்சுவலா முதுகு வரைக்கும் தொங்கிட்டு இருக்கும். ஆக்சுவலா ஒரு ஷால் மாதிரி ஒன்று வச்சு, கேப் மாதிரி ஒன்று வச்சு, ஹெட்ல இருந்து அந்த கேப் வந்துகிட்டு இருக்கிற மாதிரியும், அது எவ்வளவுக்கு அளவு அதுல ஃபெதர்ஸ் இருக்கோ அவ்வளவுக்கு அளவு அவங்க வந்து பெரிய ஆளுங்க. ஓகே. சரியா. இப்ப இது ஃபுல்லா வந்து நமக்கு இப்ப இது வேண்டாம், இதை இன்னும் குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாலும் குறைக்கலாம். இப்ப நம்ம வந்து இந்த நெக் ஆர்னமெண்ட்ஸும் அந்த இயர் ஆர்னமெண்ட்டையும் போட்டுருவோமா. நெக் ஆர்னமெண்ட், இயர் ஆர்னமெண்ட்டும் இது கம்ப்ளீட்டா நம்மளுடைய இஷ்டம் என்ன செய்யணும் அப்படின்றது. ஒரு 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 கோல்டு ஒரு வாட்ஸ்அப் மெட்டல் ஒன்று, ஒரு சர்க்கிள் ஒன்று போடுறேன். சர்க்கிள் ஒன்று போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு இது, ஒரு டியர் ட்ராப் மாதிரி ஒன்று போடுறேன். போட்டுட்டு அதில் நம்ம என்னமாச்சும் பேட்டர்ன் போடுறதா இருந்தால் போட்டுக்கிறோம். அப்படி பேட்டர்ன் போடுறதா இருந்தால் போட்டுக்கிறோம். அங்கேருந்து வந்து ஒரு சின்ன பீஸ் ஒன்று வருது. ஒரு நிறைய பீட்ஸ் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஒரு ஃபெதர் ஒன்று போடுறதா இருந்தாலும் போடலாம். நம்ம ஒரு ஃபெதர் ஒன்று தொங்கிட்டு இருக்கு, அப்படி ஒரு ஃபெதர் ஒன்று தொங்கிட்டு இருக்கு, நிறைய பீட்ஸ் அப்படி தொங்கிட்டு இருக்கு. அது நம்ம இங்கே அதை கலர்ஃபுல் ஆக்கிறதுக்கு செய்யலாம். இப்போ இதுக்கு பேரலா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த சர்க்கிளை வந்து போடுறோம். இதுக்கு பேரலா அந்த சர்க்கிளை போடுறோம். அந்த காதுக்குள்ள இது போகுது, காது தெரியல. அப்ப லேஸ் அந்த பீடு வந்து ஃபேஸுக்கு பின்னாடி போயிடுது, இது வருது. ஆக்சுவலா இது மேல கொஞ்சம் மேல போகணும், கொஞ்சம் கீழே வந்துருச்சு. ஏன்னா அந்த சைடு ஃபேஸ் வந்து கொஞ்சம்
சரியா? இப்போ அப்போ இது வந்துச்சுன்னா இப்போ இந்த இடத்துல வரும். அந்த இடத்துல நல்லா மறைஞ்சிருக்கிற மாதிரியே போட்டுறேன். அந்த இடத்துல வந்துட்டு இதோட ஹைட் அங்கே இருந்துச்சுன்னா ஃபேண்டசி ஒர்க் மாதிரி இருக்கிறதுனால அக்யூரஸியை விட டெக்கரேட்டிவ்னஸ் வந்து சரியா இருக்கான்னு பார்க்கறதுல தான் இருக்கு. அப்படியே பீட்ஸாக தொங்கிட்டு இருக்கு. ஒரு ஃபெதர் வந்து அப்படியே அப்படியே லேசாக ஓப்பன் அப் ஆகிருக்கிற மாதிரி இது பண்ணிடலாம். சரியாம்மா, இந்த பீடு ஒன்று போட்டுட்டோம். அந்த பீடு ஒன்று போட்டுட்டோம். இனி அதுக்கு கீழே வந்து என்னமாச்சும் நம்ம வந்து இப்போ சென்டரில் இருந்து இப்படி ஆரம்பிக்கிறோம். இங்கே சென்டரில் வந்து ஒரு ஒரு சர்க்கிள் ஒன்று போடுறோம். ஒரு ஒரு அந்த டைமண்டு ஒன்று ரிப்பீட் பண்ணுறோம். இந்த சைடில் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இப்படியே வந்து அது மேலே போய் சேர்ந்துருது. இந்த இடத்துல சின்ன சர்க்கிள் ஒரு 3 சர்க்கிள் இப்படி போடலாம். அந்த சைடு தெரியாது. இனி நம்ம இமேஜினேஷன் தான். இப்போ நான் இந்த இடத்துல வந்து பீட்ஸாக அப்படியே பீட்ஸாக போட போகிறேன். அதாவது அந்த இடத்துல ஒரு டார்க் டோன் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு புள்ளி புள்ளியாக வச்சுட்டாலே எனக்கு போதும். இங்கேருந்து நிறைய பீட்ஸ் தொங்கிட்டு இருக்கு இப்படியே. இங்கேருந்து தொங்கிட்டு இருக்கு, இங்கேருந்து தொங்கிட்டு இருக்கு, இப்படியே பீட்ஸ் தொங்கிட்டு இருக்கு. அதாவது அந்த இடத்துல நான் டார்க் வச்சுட்டு புள்ளி புள்ளியா ஒரு சர்க்கிளா போட்டுட்டு ஹைலைட் வச்சு விட்டேன்னா அது பீட்ஸ் மாதிரி ஆயிடும். அப்போ நான் வந்து கலர்ஃபுல்லாக பீட்ஸ் வைக்கலாம். வேற வேற சைஸில் பீட்ஸு, வேற வேற கலர்லாம் ஃபுல்லாக பீட்ஸ் வந்து நான் இந்த இடத்துல வச்சுக்கிட்டே போயிடலாம். வச்சுட்டே போயிட்டு நான் இங்கேருந்து வேற டெக்கரேட்டிவ் எலிமெண்ட் கொண்டு வரேன். கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு இப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு அது வந்துச்சு. நான் இந்த இடத்துல இருந்து ஒரு மெடாலியன் வந்து அந்த சைடில் திரும்பி உள்ளே போயிருக்கு. இப்போ நம்ம இங்கே வந்து இங்கே ஒரு பேட்டர்ன் காட்டலாம். ஏன்னா கொஞ்சம் போல் காட்டிட்டு விட்டுறலாம். ஃபுல்லாக காட்டணுன்ற தேவையில்லை. So, if you see the photograph that you sent, அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃப் வந்து செகண்ட் ஃபோட்டோகிராஃப் லாஸ்ட் ஃபோட்டோகிராஃப் தான் பேஸ் கலர் கொடுத்தது. அப்போ பேஸ் கலர்லேயே வந்து டிரெக்ஷனை வந்து நம்ம வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறோம். அந்த ஃபெதரோடைய டிரெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறோம். ஃபேஸில் வந்து டைமென்ஷன்ஸை கிரியேட் பண்ணிடுறோம். சரியா? இப்போ ஃபேஸில் வந்து ஆரஞ்சஸ் இருக்கு, பேக்ரவுண்டில் ப்ளூஸ் இருக்கு. அதான் பெயிண்டிங்கோடைய பியூட்டி. சரியா? இப்போ that being the case, கான்ட்ராஸ்ட் கலர்ஸ், அது கலர் மிக்ஸ் ஆச்சுன்னா அசிங்கமாயிரும். அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸுக்கான அந்த yellows ஆரஞ்சஸை கொடுத்துருவோம். இது டிராயிங் அவ்வளவுதானா சார்? போதுமா?
எப்படிமா யூ ஹாப்பி வித் யுவர் டிராயிங்? யா, பட் ஆனா அந்த ட்ரெஸ்ல இருக்க டீடைலிங்ஸ் எல்லாம் இன்னும் ஃபுல்லா கொடுக்கணுமா? இல்லைம்மா வேண்டாம்மா, ஏன்னா we are going to give a base color. ஆ, அந்த இடத்துல அந்த டிராயிங் இருக்குன்றது தெரிஞ்சா போதும். ஓகே. நம்ம நம்ம அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஆ, ஒரு டைல்யூட் கலர், லைட் கலர், இப்போ டார்க் கலர் பேக்ரவுண்டு கொடுத்துட்றோம், ஆ, இப்போ மரூன் கலர் கொடுத்துட்றோம், ஒரு டார்க் ப்ளூ கொடுத்துட்றோம். இதெல்லாம் கொடுத்துட்டு, ஏன்னா ஒபேக் கலர்ஸ் தான் மேலே வைக்க போகிறோம். ஸோ வாட் எவர் கலர் வி வாண்ட் டு கிவ் வி கேன் கிவ். ஓகே சார். அப்போ டைல்யூட்டாக நம்ம வந்து டிராயிங் போட்டுக்கலாம். ஆ, டிராயிங் போடுறதே இப்போ வந்து இந்த இடத்துல நான் வந்து பிளாக் ஒரு ப்ளூ மாதிரி பிளாக் மாதிரி கொடுத்துருவேன். இதை வந்து நான் விடக்கூட போகிறது கிடையாது. ஆ, அதுக்கு மேலே வந்து நான் கலர் வைக்கிறப்போ வந்து ஒப்பேசிட்டி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே. சரியா போயிடுவோமாக்கா இதுக்கு பெயிண்டிங்க்கு? ஆ, ஓகே சார். இப்போ அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ வாட்டர் கலராக இருந்துச்சுன்னா எங்கெங்கெல்லாம் ஹைலைட் இருக்கோ அதெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம செஞ்சாகணும். யா, நீங்க அப்பப்போ போட்டோ எடுக்கணும்னு சொன்னீங்களே சார். ஆமாம்மா, இந்த ஸ்டேஜில் ஃபோட்டோ எடுக்கணும். நல்ல வேலையாக போச்சு. ஆமாம், இந்த அட்லீஸ்ட் இந்த ஸ்டேஜ். நான் என்னோட போட்டோ அனுப்புறேன். ஏதாவது மெயினா கரெக்ட் பண்ணணும்னா சொல்லுங்க. சரிம்மா, பார்த்துருவோம். எனக்கு போர்ட்ரேட் அந்த அளவுக்கு நல்லா வராது. இல்லை, ஆக்சுவலாக போர்ட்ரேட் வந்து நம்ம வந்து there are 2-3 aspects to a portrait. நம்ம வந்து அதை ஒரு நிமிஷம் நான் எடுத்துட்டேன்னா I'm sending you my photograph. I'll be back, sir. Okay. Yeah, okay. ஆல்மோஸ்ட் சரிதாம்மா. மீனிங் கொஞ்சம் என்னாச்சு, அது போய்
இப்போ என்னுடைய டிராயிங்கை பார்த்தீங்கன்னா என்னுடைய நோஸ் வந்து நல்ல சிறுசாக இருக்கு, லிப்ஸ் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், என்னது நோஸ் ரொம்ப வைடரா இருக்கா? லாங்கர். ஓ லாங்கர். யா கரெக்ட் சார். யா அது நான் இனிஷியலாவே பார்த்தேன். அது இப்ப கரெக்ட் பண்ண முடியாதுல்ல, அப்புறம் எல்லாமே கரெக்ட் பண்ண. கரெக்ட் பண்ணலாம். இருமா, நான் ஒன்று லெட் மீ ஜஸ்ட் see your picture and come to it. என்ன செய்யலாம்னா இல்லை, ஆமாம், எல்லாமே கரெக்ட் பண்ண வேண்டி வரும். அதாவது கண்ணு புருவத்தையும் கீழே கொண்டு வந்தால் தான் நோஸை குட்டையாக்க முடியும். கலர் பண்ணும்போது அப்பர் லிப்பை பெருசாக்கிடலாமா? அப்பர் லிப்பை பெருசாக்கிட்டு நோஸை வந்து கொஞ்சம் மேலே கொண்டு போயிடலாம். சரி. ம், won't be that difficult. Or do you want to correct the picture? What do you want to do? இல்ல சார் அது போய்க்கலாம். ஆனா இது வந்து ப்ரொபோர்ஷனலி இது வந்து இது ஓகே தானே? இல்ல இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனலி சரிதான். அதாவது அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன், அதாவது ராங் ப்ரொபோர்ஷன்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. இதை அப்படி சொல்றதுக்கு இல்லை. இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் இல்லையா? இப்போ என்ன சொல்றது, இப்போ ஆக்சுவலாக நம்ம செஞ்சிருக்கிறது வந்து திஸ் இஸ் நாட் அ ரெட் இண்டியன் ஃபீச்சர்ஸ். அதான் டிப்பிக்கல் ரெட் இண்டியன்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க இல்லையா? பிகாஸ் ஐ ஹவ் டன் அ ஃபியூ ஒர்க்ஸ் ஆத்தென்டிக்காக செஞ்சு கொடுக்க வேண்டியது இருந்திருக்கு. அதனால ஸோ தேட் இஸ் நாட் ரைட். திஸ் இஸ் அ ஹாலிவுட் வெர்ஷன் ஆஃப் ரெட் இண்டியன். சரியா? அந்த ஹை சீக் போன், கிளெஃப்ட் சின்னு, ஜா போன், ஸ்கொயர் ஜா போன். இப்போ அந்த எப்படி சொல்றது, மங்கோலியன்னா சைனீஸ் ஜாப்பனீஸ் சொல்லலை, இங்கே கொஞ்சம் கீழே இருக்கக்கூடிய பீப்புள், ஹிமாலயாஸை ஒட்டி இருக்கக்கூடிய பீப்புளுடைய ஃபீச்சர்ஸை பார்த்தா கண்ணு வந்து நல்ல ஐப்ரோ பக்கத்தில் இருக்கும். கண்ணுக்கும் ஐப்ரோ வந்து கொஞ்சம் ஜட் அவுட் ஆயிருக்கும். அதனால கண்ணுடைய டாப்பும் ஐப்ரோவும் ஆல்மோஸ்ட் டச் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால ப்ரொபோர்ஷன் வந்து நம்ம அவ்வளவு எக்ஸாக்டா வந்து இப்படி இருக்கிறது ராங் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. கண்ணு ரெண்டு கண்ணும் ஒரே லெவல்ல இல்லாம இப்படி வரைஞ்சிருவாங்க சிலர், அப்படி வரைஞ்சிருவாங்க. அது இருக்கக்கூடாது, சாஞ்சிச்சுன்னு இப்படிதான் சாயணும். அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. பட் த ஃபீச்சர்ஸ் வில் பி ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் ஐ எம் டூயிங், which doesn't matter actually, இல்லையா? சரியா? இப்போ வந்து பேசிக்ஸ்க்கு போயிடுவோமா? பேசிக் கலரிங்க்கு போயிடுவோமா? பேசிக் கலரிங்க்கு போகிறோம் அப்படின்னா ஃபேஸும் நெக்கும் மாத்திரம்தான் அந்த கலர் இருக்கு. வேற எங்கேயும் வந்து அந்த ஃபேஸோடைய கலர் வரப்போகிறது கிடையாது. அதனால என்ன செய்யறோம், நம்ம குரோம் எல்லோ ஹியூ எடுக்கிறோம். குரோம் எல்லோ யூ வில் பி ஹேவிங் தோஸ் கலர்ஸ்ல பேரலா ஏதாவது ஒரு கலர் இல்லையா? லேட்டா சரியா வைக்கணும். இது ஏன் இப்படி போச்சு?